ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் அருமையாக சூப்பராக ஒரு விருந்து, அதாவது நான்வெஜ்ஜில் விருந்துன்னே சொல்லலாம். அந்த மாதிரி செஞ்சு முடிச்சாச்சு. எப்போயுமே மட்டன் சிக்கன்லாம் பண்ணுவோம். இன்றைக்கி கொஞ்சம் கடல் வாழ் உயிரினங்கள்லாம் செஞ்சுருக்கேன்னு காலையில் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி இதுதான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரெசிபியுமே செஞ்சு முடிச்சுட்டு எல்லா க்ளீனிங் ஒர்க்கு கூட எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ நம்ம கடைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகியாச்சு. கடையில் அஸ்மா இருந்தது, வர சொல்லி அவங்க எல்லாருமே இப்போ சாப்பிட்டும் ஆச்சு. சாப்பிட்டுட்டு இப்போ கடைக்கு போகலாம். கடையில் இன்றைக்கி சாரீஸ் தான் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்ப போகிறோம். நான் என்னென்ன ரெசிபி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உள்ளே போய் வீடியோவில் எல்லாம் பாருங்கள். நல்லா ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி எடுத்திருக்கேன். கூடவே 2 தக்காளியும் போட்டு கரைச்சிருவோம். தக்காளியும் புளியும் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து இதில் நம்ம குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். நம்ம குழம்பு தூள் வச்சு எப்படி மீன் குழம்பு டேஸ்ட்டாக செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறோம். பிகினர்ஸ் பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நல்ல மசாலாலாம் அரைச்சி எப்படி மீன் குழம்பு பண்ணுறது கொஞ்சம் டவுட்டாகவே இருக்கும். இந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். மீன் குழம்பு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்து போட்டுக்கோங்க. இந்த குழம்பு 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அந்தளவுக்கு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்படியே கலந்துருவோம். அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. காரம் பத்தாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த குழம்பு தூளில் பார்த்திங்கன்னா நல்ல காரம் இருக்கும், அதனால எக்ஸ்ட்ரா மிளகாத்தூளெல்லாம் சேர்த்துக்கல. குழம்புக்கு மசால் ரெடி. அடுத்து தாளிக்கிறது தான். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துடலாம். வெந்தயம் பொரிஞ்சதுமே ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு, கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. அடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதை சேர்த்துடலாம். அடுத்து உப்பை போட்டு தண்ணி உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். அதுக்கப்புறமா மீன் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம மீன் போட்டுக்கலாம். நம்ம குழம்பு தாளித்ததுக்கப்புறமா அந்த மசாலோட பச்சை வாடை போனதுக்கப்புறமா, அதாவது ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் ஆகும் அந்த பச்சை வாடை போகிறதுக்கு. அதுக்கப்புறமா நம்ம மீன் சேர்த்துக்கலாம். நான் முன்னாடியே எப்போயுமே பார்த்திங்கன்னா மசால் தடவி வச்சுருப்பேன். கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டு இந்த மாதிரி மசால் தடவி தான் எடுத்து வைப்பேன். எப்போ நான் மீன் குழம்பு செஞ்சாலும் இப்படி தான் செய்வேன். மீன் ரொம்ப ருசியாக இருக்கும். மீனில் மசாலா போட்டு தடவி வச்சு மீன் குழம்புக்கு ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் போட்டதுனால நான் கரண்டி விட்டு கிளறேன். கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா இந்த மாதிரிலாம் கரண்டி விட்டு கிளறக்கூடாது. ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுறணும். சூப்பராக வெந்து இப்படியே மேலே வருது பாருங்கள். அவ்வளோதான், மீன் குழம்பு நல்லா வெந்துருச்சு. ரொம்ப போட்டு கலந்து விட வேண்டாம். அவ்வளோதான், இறக்கிடலாம். சூப்பரான மீன் குழம்பு ரெடி. இப்போ இறக்கி வச்சிடலாம். 1/2 கிலோ பிரான் எடுத்திருக்கோம். பெரிய இறால் தான். நான் அதை 2ஆக வெட்டி எடுத்திருக்கேன் பாருங்கள். அடுத்து அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இப்போ இறால் கழுவுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் வாங்குகிற கடையிலே இதையும் சேர்த்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க. அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன். இப்போ இதை கலந்து வச்சிடலாம். அவ்வளோதான், மசால் தடவியாச்சு. 1/2 மணி நேரம் இது ஊறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். பிரான் ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ அதை வறுத்து எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இதை பொரித்து எடுத்துடலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் கரெக்டாக டைம் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போதும். ஏன்னா ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா பிரான் ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு இது போல் வறுத்து எடுத்துடலாம். நல்லா இறால் ஒரு 5 நிமிஷத்துக்கு இது போல் நல்லா வேக வச்சாச்சு. 5லேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சா கூட ஓகே தான். இப்போ இதை தனியாக எடுத்துருவோம். அப்படியே அதே எண்ணெயில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக சின்ன பூண்டு 2 போட்டு வதக்கிடுவோம். கொஞ்சம் உப்பு, இதை போட்டு நல்லா வதக்கிடுவோம். கூடவே ஒரு 2 பச்சை மிளகாயை வெட்டி போடுவோம். நல்லா காரசாரமாக சுடுக்குன்னு இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா ரொம்ப சாஃப்டாக அப்படியே நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க இறாலை சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், கூட கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுறலாம்.
அவ்வளோதான். சூப்பராக நல்ல ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வெங்காயம், அந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை கூட போட்டு நல்லா வதக்கிடணும். ரொம்ப நேரம் வந்து பிரான் வேகக்கூடாது. நம்ம 5 நிமிஷம் வறுத்து எடுத்துருக்கோம். ஒரு 1லேருந்து ஒரு 2 நிமிஷம் இது போல் வெங்காயத்தை கூட சேர்த்து வதக்குறோம். அவ்வளோதான் டைமிங். பொதுவாகவே ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அடுப்பில் வச்சுருக்க வேணாம். அவ்வளோதான். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். அருமையான ஒரு பிரான் வறுவல், இறால் வறுவல் ரெடி. கொஞ்சமாக மல்லித்தலை, நிறைய மல்லித்தலை வேண்டாம், அப்போ அந்த டேஸ்ட்டையே மாற்றி விட்டுரும். அதனால் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கலந்து விட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி பரிமாறி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக, இது ஒருத்தருக்கே பத்தாது, அந்த அளவுக்கு சாப்பிடுவாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு வேறு லெவல் டேஸ்ட். பெரிய பெரிய இறாலாக இருந்துச்சு. நான் அதை வந்து சின்ன சின்னதாக 2 வெட்டி எடுத்துட்டேன். நம்ம அப்படியே போட்டு செய்கிறத விட இது போல் 2 வெட்டி நமக்கு ஏற்றா போல் சின்ன சின்னதாக செஞ்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இறால் செஞ்சால் ஒருத்தரே பத்தலைன்னு சொல்லுவாங்க, ஒருத்தருக்கே பத்தாத அப்படின்னு. அந்த வடை சட்டியில் இருக்க மசாலாவை கூட நம்ம வீண் பண்ண மாட்டோம், அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா இதில் போட்டு பெரட்டி எடுத்து சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் சோறு போடுவோம். வறுத்ததுக்கு அப்புறமா கடைசியில் இந்த வடைச்சட்டியில் இருக்கிற அந்த மசாலா கூட நம்ம வந்து விட்டு வைக்க மாட்டோம், அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு இறாலை இதுக்குள்ளே போட்டு அப்படியே சுடுது, நல்லா சூடாக இருக்குது, அப்படியே எடுத்து கூட சாப்பிட முடியல அந்த அளவுக்கு. இந்த மாதிரி ஒரு இறாலை இதில் வச்சு சாப்பிட்டா அந்த அளவுக்கு சாப்பிடுவாங்க. 1/2 கிலோ நெத்திலி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் மசால் போட்டுக்கலாம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அடுத்து மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மக்காச்சோள மாவு, பச்சரிசி மாவு 1 ஸ்பூன், அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். லெமன், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய். மசால் தடவியாச்சு, 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். நெத்திலி மீன் 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயும் நல்லா காஞ்சிச்சு பாருங்கள். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. எடுத்து மாற்றி வச்சிடலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறமா நம்ம வந்து கடையில் போயிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பி ஒரு டீ வச்சு எடுத்துக்கலாமான்னு பார்த்தேன். ரொம்ப டயர்டாயிடுச்சு. காலையிலையும் இப்போயும் ஒரே கண்டினியூவாக வேலை போயிட்டே இருந்ததுனால செய்ய முடியல, டீ வைக்க முடியல. எல்லா வேலையும் செஞ்சுங்க, ஒரு டீ வைக்க முடியாதா அப்படின்னு யோசிப்பீங்க. பரவாயில்ல, 5 மணிக்கு குடிக்கிற டீக்கு இப்போயே என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி கிளம்பலாம், அப்புறமா போயிட்டு பார்த்துக்கலாம், வந்து கூட செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா கடையில் 20 ரூபாய்க்கு டீயை வாங்கி குடிங்கன்னு சொல்லிட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி பிளான் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து கடைக்கு கிளம்பிட்டு அங்கே போயிட்டு நம்ம பார்க்கலாம். வயலட் 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 அது என்ன ஒரு ஆசைன்னு தெரியல எல்லாருக்கும். வயலட் பியூட்டினாலே அவ்வளோ ஆசை எல்லாருக்கும். நம்ம கிட்டத்தட்ட இந்த சாரீ வந்து பாருங்கள் 3 டைம் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். வயலட் பியூட்டி மட்டும். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 வந்துருச்சு. நினைச்ச எல்லாரும் கேட்ட பூ டிசைனே வந்துருச்சு. அழகு பிள்ளைங்க வந்துட்டாங்கடா. திரும்ப வந்துட்டேன்னு சொல்லி இருந்தவர் தூக்க முடியல. எல்லாரும் கேட்ட பாக்ஸ் டிசைன் இதுல வந்து இந்த கலர் தான் எல்லாத்துக்கும் பிடிச்சது அப்படினே சொல்றக்கு இல்ல. ஏமா சேலுக்கு எல்லாம் ரெடியாக, எல்லாம் ஆர்டர் போடுறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் கேட்ட எல்லா சாரியும் வந்துருச்சு. ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து இப்போ நம்ம நம்பர்லாம் வாங்கி வச்சுருக்கோம். சிலருக்கெல்லாம் நிறைய பேருக்கு நம்பர் வாங்கி வச்சுருக்கோம், அவங்களுக்குலாம் அனுப்பிச்சிடுவோம். நம்பர் கொடுக்காதவங்களுக்கு நீங்கள் வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் போடுங்க. ஃபஸ்ட்டு டிசைன் பார்த்தீங்கன்னா நல்ல கோலம் டிசைன். இது வந்து சீக்கிரம் போன டைம் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு காலியாச்சு. அடுத்து வந்து இந்த கட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டு இல்லைன்னு சொன்னோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த டிசைன். இப்போ நம்ம வந்து எது அதிகமாக கேட்டாங்களோ அதை மட்டும்தான் நம்ம வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு விளக்கு மாதிரி ஒரு இருக்க ஒரு பூ, விளக்கு இல்லை பூ. அப்புறமா இதில் சின்னதாக கட்டம் போட்ட மாதிரி ஒரு கோலம் போட்டு கட்டமாக இருக்கலாம், அது மாதிரி பாக்ஸ் கோலம். நாங்கள் பேர் வச்சுருக்கிறது இதுக்கு பாக்ஸ் கோலம். அடுத்ததாக இது வந்து பூ டிசைன். சாரீ ஃபுல்லாக சின்னதாக பூ இருக்கும் வெள்ளை கலரில், அந்த மாதிரி ஒரு இது. எல்லா சாரியுமே ப்ளவுஸோடு தான் இருக்கும். நீங்கள் கேட்ட சாரீஸ் வந்துடுச்சு. சீக்கிரமாக ஆர்டரை தட்டி விடுங்க பார்ப்போம்.
இந்த வயலட் பியூட்டி மட்டும் நம்ம கடை ஆரம்பித்து 1 மாதம் தான் ஆயிருக்கு. 3 டைம் வந்து ரீஸ்டாக் பண்ணிட்டோம். இதையே எல்லாரும் கேட்கறதுனால பொழுதனைக்கு பண்ணிட்டு இருக்கோம். அங்கே கடைக்காரங்களே இது ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டே இருக்கோம் மேடம், சீக்கிரம் இதை சீக்கிரமாக விற்று தீர்த்துருங்க, இதோட முடிச்சுக்கோங்க, இனி கேட்காதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு. அதனால இதுக்கப்புறமா இதை நம்ம ரீஸ்டாக் பண்ணுவோமா மாட்டோமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். சீக்கிரமாக ஆர்டர் போட்டு சீக்கிரமாக வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச டிசைன் மட்டும்தான் இருக்குது. எல்லாருக்கும் பிடிச்சி எல்லாரும் விரும்பி கேட்ட டிசைன் மட்டும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். சீக்கிரம் ஆர்டரை போட்டு வாங்குங்க. உங்களுக்கு நான் காட்டின 5 டிசைன் உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னா நான் இன்னொரு டைம் கூட காட்டிடுறேன். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனை சூப்பராக ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு அனுப்பிச்சி விடுங்க. சாரீ கோட் வந்து S1039. சாரியோட ப்ரைஸ் 699 ரூபா. தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். டக்குன்னு ஆர்டரை தட்டுங்க.